ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம புல் போலையா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் ஒரு அரண்மனையை காட்டுவாங்க. அந்த அரண்மனைக்குள்ள ஒரு பொண்ணு நடனம் ஆடிட்டு இருக்கோம். டக்குன்னு அந்த இடத்துக்கு ராஜாவும் சில வீரர்களும் அந்த பொண்ணை என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து இழுத்துட்டு தரன்னு கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அந்த பொண்ணு சுற்றி கட்டைங்களெல்லாம் வச்சு அந்த பொண்ணை உடனே எரிச்சிருவாங்க. அதில் அந்த பொண்ணை எரிச்சிருப்பான் பார்த்தீங்களா, அவன் முகத்தில் ஒரு முகமுடி மாதிரி போட்டிருப்பான். அதை தூக்கி அந்த இடத்துலேயே தூக்கி போட்டுட்டு இவன் பாட்டில் எப்போ போல் தூங்க தன்னோட வீட்டுக்கு போயிடுவான். இவன் வீட்டை தூங்கிட்டு இருக்கும்போது இவனோட கட்டில் அந்த இடத்துல ஆடுற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா இவன் ஒரு பொண்ணை எரிச்சான்னு சொந்தமா அந்த பொண்ணு இவன் தூக்கி போட்ட முகமுடியை மூஞ்சில போட்டுட்டு இவனை அந்த இடத்துலையே வச்சு கொன்னது மட்டும் இல்லாமல் இந்த அரண்மனைக்குள்ளே, அதாவது இந்த ராஜா கொண்டிருப்பாங்க, அந்த ராஜாவை கொள்றதுக்காக அந்த அரண்மனைக்குள்ளே போய் இந்த ராஜா எப்படி இவனை கட்டையெல்லாம் வச்சு எரிச்சானோ அதே மாதிரி அந்த ராஜாவையும் கட்டிலேயே அப்படியே கட்டி போட்டு இந்த பொண்ணோட ஆன்மா எரிச்சிடும். எரிச்சதோட தான் இந்த திரைப்படத்தோட டைட்டிலே போடுவாங்க. இதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி காட்டி நம்ம சிட்டியை காட்டுவாங்க. சிட்டியில் 2 அப்பா அம்மா ஒரு சாமியாருக்கு ஃபோன் அடிச்சு என்னோட பையனுக்கு பேய் பிடிச்சி கொஞ்சம் வரீங்களா அப்படின்னோடனே அப்போ தான் நம்ம ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோ அவனோட ஃப்ரெண்டோட ஒரு பைக்கில் கிளம்பி போவான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்ச அளவுக்கு பேய் ஓட்டுறதுக்காக. அப்படி பேய் ஓட்ட போன இடத்துல டக்குன்னு யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு, உங்கள் பையனை எங்கே அப்படின்னு கேட்டு, இந்த வீட்டில் கண்டிப்பாக தீய சக்தி இருக்குது, எனக்கு ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பேய் பிடிச்ச பையனோட ரூமுக்கு இவன் போவான். போய் அந்த பேய் பிடிச்ச பையனை பார்த்துட்டு ஏய் பண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பேயை ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டு அவங்க இருக்கிற அவங்க அப்பா அம்மாவுக்கு நீங்கள் கவலைப்படாங்க, இந்த பேய் எனக்கு நல்லாவே தெரியும், இதை நான் ஓட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக்குள்ளே கண் எடுப்பான். கன்னுனா புல்லட் இருக்கிற கன்று இல்லைங்க, வாட்டர் இருக்கிற கன்று. அந்த கன்னை வச்சு அந்த பேயை ஓட்டி அந்த அப்பா அம்மா கிட்ட உங்கள் பையனுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி தட்சிணி வாங்கிட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் தான் சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போடுவாங்க. அதாவது இந்த பேய் பிடிச்சின்னு சொன்ன அந்த பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட அந்த வீட்டில் பெரிய பார்ட்டி மாதிரி பண்ணியிருப்பான். அப்போ ஏற்பட்ட ஒரு சின்ன தீயினால அந்த வீடே எரிஞ்சிருக்கும். உடனே இதில் எப்படி அப்பா அம்மா இருந்து தப்பிக்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஹீரோட்ட ஃபோன் அடித்து கேட்டிருப்பான். உடனே தான் ஹீரோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இப்படி பண்ணி நான் பேய் ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்கள் அம்மா அப்பாவை நம்ப வச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த பையனை காப்பாற்றிடுவான். இதே மாதிரி தான் ஹீரோ என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, யார் வீட்டையாவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பேய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டில் உள்ள ஒருத்தவங்க மூலமாக நம்ப வச்சு அந்த வீட்டில் உள்ள பேய் ஓட்டுறேன்னு சொல்லி அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணி அது மூலமாக வர தச்சனை இவனும் அவன் ஃப்ரெண்டும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க. இப்படி தான் நம்ம ஹீரோவை தேடி ஒரு வீட்டில் இருந்து பேய் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி, அதாவது ராஜா குடும்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வர சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு போனால் அப்போ அந்த ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொண்ணோட ஃபோட்டோ கொடுப்பான். என்ன சார் இந்த பொண்ணோட ஃபோட்டோ எதுக்கு அப்படின்னோடனே, பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கானோடனே இப்போ என்னாச்சு அப்படின்னா, இந்த பொண்ணுகிட்ட நான் பேசுகிறேன், இந்த பொண்ணு யார் அப்படின்னா என்னோட மக தான், ஒரு ஆக்சிடென்ட் இறந்துட்டு அப்படின்னோடனே டக்குனு ஹீரோ என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோ பார்த்துட்டு ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பொண்ணை வர வைக்கன்னு சொல்லி வர வைப்பான். டப்புனு என்னன்னா அந்த பொண்ணு வந்துடும். இவனுக்கு டக்குன்னு பயம் கொடுத்துரும். அதாவது என்னன்னா இவனால இவன் சீட்டிங் பண்ணி தானே பண்ணுவான். டக்குன்னு அந்த பொண்ணே எப்படி பயம் இருக்கும் அந்த மாதிரி இவனுக்கு பயம் கொடுத்துரும். அப்போ அவன் ஃப்ரெண்டுகிட்ட என்னடா அப்படின்னா அவன் ஃப்ரெண்டு அந்த இடத்துல மயங்கிடுவான். இதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லுவானா, நீங்கள் இருந்து போ அப்படிமா. அப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த பொண்ணு. அவங்க டக்குன்னு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் உண்மையான சாமியெல்லாம் கிடையாது, ஃப்ராடு அப்படிங்கிறத சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோ பயந்த விஷயத்தையோ அவனோட அந்த அரச ஒருத்தவங்க கூப்பிட்டு வர சொன்னா அவன் வீடியோ எடுத்துருவான். வீடியோ எடுத்து என்ன சொல்லான்னு பார்த்தீங்கன்னா, நீ சீட்டிங்கான ஆள்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். சரி ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும், நீ எங்கள் ஊருக்கு கிளம்பி வரணும். எங்கள் ஊருக்கு நீ கிளம்பி வந்தேன் ஏன் அங்கே ஒரு சின்ன பிரச்சனைக்கு அதை சால்வ் பண்ணிட்டா உனக்கு நாங்கள் தேவையான பணத்தை தரோம் அப்படின்னோடனே, இப்போ எதுக்கு நாங்கள் உங்கள் ஊருக்கு வரணும், இப்போ நீ வரலன்னு சொன்னீங்க, இப்போ நீ சீட்டிங் பண்ணலை, அதாவது பேயை பார்த்து பயந்ததை இதை நாங்கள் வீடியோவாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். இது மூலமாக உனக்கு வரப்போகிற கஸ்டமர்ஸ் எதுவுமே கிடைக்காது, நீ ஒரு ஃபேக் சாமியார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னா, சரி ஓகே இப்போ என்ன உங்கள் ஊருக்கு தானே வரணும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோயினி கூடயும் அவங்க கூட இருக்க அந்த அரசர்கள் இவங்க 3 பேர் சேர்ந்து ட்ரெயினில் போவாங்க. உங்கள் ஊருக்கு இப்போ நான் எதுக்கு, எவ்வளோ சாமியாக இருக்கும்போது என்ன எதுக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு, உன்னை கூப்பிட்டு ஒரு காரணத்துக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஊருக்குள்ளே போவாங்க. இவங்க ஊருக்குள்ளே போகும்போது நம்ம ஹீரோவை ஊருக்குள்ளே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி ஆச்சரியத்தில் பார்ப்பாங்க. எதுக்காக இவங்க எல்லாம் என்னை இப்படி பார்க்காங்க, என்னாச்சு, நான் ஏன் இப்படி பார்க்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பான். யோசிச்சுட்டு கரெக்டாக இவங்க போகும்போது அரண்மனைக்கு போகும்போது இது தானே அரண்மனை, வாங்க உள்ளே போவோம் அப்படின்னா, இல்லை இப்போதைக்கு நம்ம யாரும் அரண்மனைக்குள்ளே போக முடியாது, இங்கே தான் தங்கணும். என்ன ராஜான்னு சொல்லுங்க, இந்த அரண்மனைக்குள்ளே ஏன் போக முடியாது அப்படிங்கன்னா, டக்குன்னு அப்போ திரும்பி பார்த்தா ஒரு இந்த ராஜாக்கள் அரண்மனைக்கு பக்கத்தில் இந்த மாட்டுத்தூள் மாதிரி இருந்துமா, அந்த இடத்துல தாங்கணும். ஹீரோக்கு அங்கே உள்ளே போய் பார்த்தா இவங்க ராஜா குடும்பம்னு சொன்னால் ரொம்ப வறட்சி, அதாவது சாப்பாடுக்கு வழி இல்லாத குடும்பமாக இருப்பாங்க. நீங்கள் என்ன ராஜா குடும்பம்னு சொல்றீங்க, ஆனால் இங்கே பார்த்தா அது மாதிரி இல்லையே, இங்கே என்ன தான் நடக்கு அப்படின்னோடனே, நாங்கள் ராஜா குடும்பம் தான், பட் இங்கே யாராலையும் இப்போதைக்கு அரண்மனைக்குள்ளே போகல, எங்களால் அரண்மனைக்குள்ளே போனால் மட்டும்தான் எங்களோட வாழ்க்கையை மாறும், அதுக்காக தான் ஒன்று கூப்பிட்டுருக்கோம், இதுக்காகவா, இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ நான் என்ன சொல்லி புரிய வைக்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ ராஜா இருக்கா தெரியுமா, அவனை வரப்பாங்க. அதாவது இவ்வளோ நேரம் இவங்க நம்ம ஹீரோ கூட்டு போனா தெரியுமா, அவன் தான் ராஜா நினச்சிருப்பான். பட் அவன் ராஜா கிடையாது, ஹீரோயினோட அப்பா தான் உண்மையான ராஜா. ஹீரோயினி ஒரு இளவரசி.
இளவரசியாக இருந்து இவ்வளோ வறட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து ஆச்சரியமாக பார்ப்பான். அதுக்கப்புறம் டக்குன்னு நைட் ஆகும்போது இவனை பார்க்கறதுக்காக ஒரு சாமியார் அந்த இடத்துக்கு வருவாங்க. வந்தோடனே ஹீரோயின் வந்து என் கூட வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டு போய் அந்த சாமியார்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த சாமியார் பார்த்தோன்னே மறு ஜென்மம் அப்படிங்கிறது உண்மைதான், ஒன்றை பார்க்கும்போது தான் எனக்கும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கோட்டைக்குள்ளே வந்து கூட்டு போவான். கோட்டைக்குள்ளே போனால் கோட்டைக்குள்ளே வந்து ஒரு ஃபோட்டோ வந்துருக்கும். அந்த ஃபோட்டோவில் நம்ம ஹீரோ இருக்கிறது அவன் முந்தின ஜென்மத்தில் ராஜாவாக பிறந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு செகண்டில் அதிர்ச்சி வரும். ஏன்னா அவனை மாதிரி இருக்கிற ஃபோட்டோ தான் ராஜா ஃபோட்டோ இருக்கும். இதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு. அதாவது இந்த இடத்துல இருக்கிற இந்த ராஜாவோட அக்கா இருக்கா பார்த்தீங்களா, இவளுக்கு வந்து தான் தான் மகாராணி ஆகணும்னு ஆசை இருந்துச்சு. பட் அதுக்குள்ளே அவனுக்கு இவன் தம்பியாக பிறந்தான். அதனால் இவன் தான் இவனை கொன்று இந்த இடத்துலையே இவளை எரிச்சா அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். அதனால் நீ இந்த கோட்டையில் என்ன ஆனாலும் சரியா அங்கே இருக்கிற அந்த பூட்டு கதவையும் வந்து எப்பவும் திறந்துடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஹீரோயினையும் ஹீரோ அவங்க எல்லாருமே, அதாவது ஹீரோயினோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே இப்போ கோட்டைக்குள்ளே வந்து போயிடுவாங்க. ஏன்னா சாமி அந்த பூசாரி வந்து கோட்டைக்குள்ளே நீங்கள் வரலாம், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, இப்போ ஒட்டுமொத்த பேர் கோட்டைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் தான் கோட்டைக்குள்ளே வந்தாச்சுல, இனிமேல் நான் ஊருக்கு போகட்டா, இல்லை நீ இன்னும் ஊருக்கு போக முடியாது, ஏன்னா சிவராத்திரி அன்னைக்கு வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க இடத்துல வந்து ஒரு அழகான சின்ன ஒரு விழா மாதிரி நடக்கும். அந்த விழாவில் ஹீரோ அழகாக எல்லாரும் கூட டான்ஸ் ஆடி பாட்டு பாடுவான். அதை ஹீரோயினி தூரத்துலேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டுப்பா. அப்போ தான் புதுசாக ஒரு ஆள் வந்து என்ட்ரி கொடுப்பேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரண்மனையை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட வந்துட்டு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்டாக வருவாங்க. அவங்க என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரண்மனையில் தான் நான் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அதனால் இந்த அரண்மனையை நான் தங்க போகிறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட ஹெல்ப் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வித்யா பாலனும் இந்த அரண்மனையில் வந்து தங்குவாங்க. அப்படி தங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினியை கூப்பிட்டு நைட்டு வெளியே பேசுகிறதுக்காக போகணும்னு நினச்சி ஹீரோயினை கூப்பிட்டு வெளியே போகணும். அப்போது ஒரு ரூம் கூட என்னதானாலும் சரி சாமியார் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அந்த ரூமோட பூட்டு வந்து உடஞ்சி கீழே கிடக்கும். அதை பார்த்தோன்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டக்குன்னு பயம் கொடுக்கும்போது அந்த ரூம்குள்ளே இருந்து ஒருத்தன் கையை காட்டுவான். உடனே ஹீரோயினி என்ன பண்ணுவான்னா, ஹீரோ கையை பிடிச்சி அந்த இடத்துக்கு ஓடுவாங்க பார்த்தீங்களா. ஓடும்போது ஒரு இடத்துல வந்து நம்ம வித்யா பாலன் இருப்பாங்க. நின்றுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிங்க என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே வந்து போய் அந்த இவங்களை பயமுறுத்தி திரும்ப அவனை அடிக்கும் போது தான் தெரியும் இந்த ரூம்குள்ளே 3 பேர் இந்த கோட்டைக்குள்ளே திருடணும்னு சொல்லி வந்திருப்பாங்க. பட் இப்போ என்ன ஆயிருந்தா, கோட்டைக்குள்ளே இவங்களும் வந்ததுனால இவங்களால எந்த பொருளையும் திருட முடியாமல் இந்த இடத்துல இருப்பாங்க. இப்போ இந்த விஷயத்த சொன்ன உடனே டக்குன்னு ஹீரோ திருடனா அதை என்கிட்ட கேட்டோன்னா எப்படி திருடு நான் உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் என்ன பண்ணுவோன்னா, இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற பேய் இந்த கோட்டையை விட்டு போயிடுச்சின்னு சொன்னாதான் இந்த கோட்டையை வந்து யாராவது வாங்குவாங்க. அப்படி இந்த கோட்டையை யாராவது வாங்கினா நம்ம அது மூலமாக பெரிய பணக்காரங்க ஆகிடலான்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ஹீரோயினோட அப்பாலேருந்து எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ உடனே ஹீரோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டையை விற்கணும் அப்படிங்கிறக்காக ஊருக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த கோட்டையில் ஒரு ரூமில் பேய் இருக்குன்னு ஊருக்கு ஃபுல்லாக ஏமாற்றிருப்பாங்க. அந்த பேய் அந்த ரூமில் இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ஹீரோ நிரூபிப்பான். அதாவது அந்த பேயை நான் ஓட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ஊருக்காரங்க எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சிடுவான். நிரூபித்த உடனே எல்லாருமே எப்போ மூலம் இந்த கோட்டைக்குள்ள வந்து பழைய மாதிரி பேர் வந்து வர ஆரம்பிச்சுருங்க. பேர் வர ஆரம்பிச்சிக்கும் போது வித்யா பாலன் எப்போ மூலம் ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்த கோட்டையை வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது கோட்டையில் ஒரு இடத்துல வந்து செவுறு மாதிரி இருக்கும். அதை உடச்ச உடனே புதுசாக அந்த கோட்டைக்குள்ள வந்து ஒரு ரூம் மாதிரி ஓப்பன் ஆகும். அதை பார்த்து டக்குன்னு வித்யா பாலன்லேருந்து எல்லாரும் என்ன பண்ணுவோன்னா, கண்டிப்பாக இந்த ரூம் கூட ஏதாவது இருக்குது, பொக்கிஷம் இருக்கும் அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற சாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னாலும் சரி இந்த கோட்டைக்குள்ளே நான் இந்த கதவை தான் திறக்கூடாதுன்னு, இந்த கதவுக்குள்ளே தான் மஞ்சுரி இருக்கா அப்படின்னோடனே, இப்படி தான் இவர் அந்த ரூமுக்குள்ளேயும் சொன்னார் மஞ்சுரி இருக்கா மஞ்சுரா ஒன்றுமே இல்லை, இவர் பொய் சொல்கிறாரு போல அப்படின்னு பேசினோன்னே நைட்டு சாமியாருக்கு தெரியாமல் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி ஒட்டுமொத்தமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மஞ்சுரி இருக்கக்கூடிய அந்த கோட்டையை அந்த வாசலை வந்து திறந்தோன்னே டக்குன்னு என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, மஞ்சுரி வந்து வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த விஷயம் தெரியுது, சாமியார் எதுக்காக அவசரப்பட்டீங்க, உங்களுக்கு உண்மையான விஷயமே தெரியல, மஞ்சுரிங்கிறது யாருன்னு தெரியுமா, நம்ம அரசரோட மகன் தான், அவள் தான் அந்த மஞ்சுரியா அவளை எரிச்சதுனால இப்படி வந்து நிற்கா, அவள் கண்டிப்பாக உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டா அப்படின்னு சொல்லும்போது புதுசாக இந்த அரண்மனைக்கு ஒருத்தவங்க என்ட்ரி கொடுப்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதுரி திஷ்டி. இவங்க புதுசாக என்ட்ரி கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த கோட்டையை நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க ஒரு உடனே நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வாங்க கண்டிப்பாக நீங்களும் வாங்கிக்கலாம், இந்த கோட்டை ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லும்போது மாதுரியும் வித்யா பாலனும் ஒரு இடத்துல வச்சு டக்குன்னு கோட்டைக்குள்ள வச்சு மாற்றி சங்க பிடிப்பாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா, நீ இப்போ எங்கே எதுக்கு வந்த, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லி அக்கா தங்கச்சி சண்டை போடுற மாதிரி 2 பேருமே சங்கம் மாற்றி பிடிப்பாங்க. இவங்க பிடிச்சதுக்கப்புறம் டக்குனு மாதுரி திருஷ்டியை வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு வந்து ஃபெஸ்டிவலுக்கு வெளியே போகும்போது அப்போ தான் வித்யா பாலன்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களும் நம்ம வீட்டில் தான் இருக்காங்க, இவங்க ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க எல்லாருமே ஒன்றாவும் ஃபேமிலியாகவும் இருக்கிற மாதிரி சொல்லி ஒரு அழகான சாங் போட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இருக்கா பார்த்தீங்களா, ஹீரோயினிக்கு வந்து ஹீரோ மேலே லவ் இருக்குமா, அதனால ஹீரோவோட ஃபோட்டோ வந்து இவ எடுத்து செல்லில் வச்சுருப்பா. இந்த விஷயத்த ஹீரோ வந்து கண்டுபிடிச்சோன்னே, நீ என்னை காதலிக்கிற இல்லை, எதுக்காக இப்படி மறைக்கிற அப்படின்னோடனே, நான் ஒன்றும் ஒன்று காதலிக்கல அப்படின்னோடனே,
உண்மையிலே நீ என்னை காதலிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அழகாக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா நம்ம காதலுக்கு ஒத்துக்க மாட்டார், ஏன்னா அவர் ஒரு அரசரில் அப்படின்னோடனே அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினியை காதலிக்கிற விஷயம், அதாவது அவங்க அப்பா முன்னாடியே ஹீரோயினிக்கு நெத்தியில் முத்து கொடுப்பான். உடனே எங்கள் அப்பாவுக்கு என்ன நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னா டக்குனு, அதாவது நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து இறந்துருப்பாங்க. உடனே அவங்க அம்மா வந்து பழைய மாதிரி எப்படி நடிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ வந்து கேதர் பண்ணிப்பான். அப்படியே ஹீரோயினி அம்மா மாதிரி நடிச்சு காட்டி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம பொண்ணுக்கு வந்து இந்த பையனையே கட்டி கொடுங்க, இந்த பையன் தான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ப வச்சு, அவங்க அப்பாவை நம்ப வச்சு, அவங்க குடும்பம் எல்லாத்தையும் நம்ப வச்சு நம்ம ஹீரோயினியோட கையை வந்து அவன் பிடிச்சான். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு சப்போர்ட்டாக ஹீரோயினி கூட ஒருத்தன் ஊரில் வந்து ராஜான்னு சொல்லிட்டு இருந்தோமா, அவனும் ஹீரோயினிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவான். இதுக்கப்புறம் ஹீரோயினி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது ஹீரோக்கு வந்து நைட்டு தூக்கமே வராதுங்க. காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து புதுசாக நைட்டு ஏதாவது கனவு வந்துகிட்டே இருக்கும். அதாவது இந்த வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க புதுசாக இருக்கிற மாதிரியும் இவனை கொல்ற மாதிரியும் இவனுக்கு நிறைய கனவுகள் வந்துட்டு இருக்கும். அந்த டைம் தான் இவங்க இருக்கும்போது ஒரு சேர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது ராஜா உட்காந்துருக்க சேர் வந்து நல்ல விலைக்கு கொடுத்து வாங்குறதுக்காக பக்கத்து இடத்துல இருந்து ஒரு பணக்காரன் வந்திருப்பான். உடனே ஹீரோயினியோட அப்பாவும் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சேரை வந்து கொடுத்துட்ருவாங்க. இந்த விஷயத்தை வந்து நம்ம வித்யா பாலனும் நம்ம திரியா சிஷ்யும் மேலே இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. கடைசியாக இந்த சேரை கொண்டுட்டு அவன் ஊருக்கு போயிட்டு இருப்பான். அவன் ஊருக்கு போகும்போது காட்டுக்குள்ளே வச்சு ஒரு இடத்துல இந்த சேருக்கு முன்னாடி வந்து, அதாவது ஒரு பேய் வந்து மாதுரி அப்படின்னு சொல்கிறது வந்து டக்குனு இவன் காருக்கு முன்னாடி வந்து நின்று இவன் காரை உடச்சி இவனை தூக்கி வெளியே போட்டு இவனை கொண்டுட்டு இந்த சேரை தூக்கிட்டு இது அரண்மனைக்கு வந்துடும். அரண்மனைக்கு வந்தோடனே டக்குன்னு அங்கே தான் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவோம்னா, இந்த சேரை தான் நம்ம கொடுத்தாச்சு, இது என்ன இங்கே இருக்குன்னு பார்க்கும்போது அந்த சேருக்கு மேலே வந்து நம்ம வித்யா பாலன் உட்காந்துருப்பான். வித்யா பாலன் உட்காந்துருக்க பார்த்துட்டு நீ யார் என்னன்னு ஹீரோயினி கேட்பா. டக்குன்னு வித்யா பாலன் எழுந்திரிச்சு அந்த சேரை ஒத்தையாக கை மேலே வந்து தூக்கிப்பா. தூக்குனதை பார்த்து நம்ம ஹீரோயினி தெரிச்சு ஓடி போய் இதை ஹீரோட்டி குடும்பத்துக்கு சொல்லும் போது வித்யா பாலன் எங்கள் ஃபேமிலியாக உட்காந்துருப்பா. உட்காந்துருக்க பார்த்த உள்ள நான் இப்போ தான் உங்களை பார்த்தேன், இங்கே என்ன தான் நடக்கும் அப்படிங்கும்போது தியா சிருஷ்டி என்ன பண்ணுவானா, நீ வேறு எதையோ பார்த்து பயந்துருக்க, சும்மா எதை கண்டாலும் பயந்துகிட்டே இருக்காது, ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்லனா, நீ எதையோ பார்த்து பயந்ததெல்லாம் உண்மையாக தான் இருக்கும், எனக்கு இந்த வீட்டுக்குள்ளேருந்து ஏதோ அமானுஷமாக நடந்துகிட்டே தான் இருக்குது, இதை பற்றி நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சிவராத்திரி அன்னைக்கு தான் இங்கேருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம தியா சிருஷ்டி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து ஒரு பொண்ணை நான் முதல் கட்டத்தில் ராஜா வந்து ஒரு இடத்துல வச்சு எரிச்சான்னு சொன்னோமா, அந்த இடத்துல நிற்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம்னா, அங்கே போயிட்டு நீங்கள் தானே அந்த பேய், உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் ஒன்றும் பேய் இல்லை அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த இடத்துல வந்து வித்யா பாலன் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து தியா சிருஷ்டியை தூக்கிட்டு போய் அடிச்சு மண்டை மேலே வச்சு கொல்றதுக்காக போகும்போது அப்போ தான் பக்கத்தில் நம்ம ஹீரோயினியோட அப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கூகுளில் வந்து வித்யா பாலன் சேர்த்து பல வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ காட்டும். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு வந்து அண்டு விட்டுரும். அப்போ இவ தான் தியா அந்த பேய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனாவை தூக்கி போட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீரோவோட சங்கை வந்து பிடிச்சிடும். பிடிச்சி தூக்கும்போது ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டாக அந்த பேயை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே வர வைக்கணும் அப்படிங்கிறக்காக சில மாந்திரிக வேலை தான் உள்ள பார்த்துருப்பான். இப்போ அந்த இடத்துக்குள்ள வட்டத்துக்கு நடுவில் வந்து நம்ம வித்யா பாலன் வந்தோடனே அந்த வட்டத்தை வந்து தீப்பிடிக்க வச்சிடும். தீப்பிடிக்க வச்சு இவன் வெளியே வந்து குதிச்சிடும். குதிச்சதுக்கப்புறம் ஒன்று நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தியா சிட்டி எந்திங்கம்மா இங்கே பார்த்தா தியா சிட்டிக்குள்ளேயே போயிடுவான். அதான் தியா சிட்டியும் சங்கை பிடி தூக்கி அவன் ஒரு சவுண்டு கொடுத்து பேசுவான். அப்போ தான் அவனுக்கு என்ன தெரியும்னா, இங்கே யார் தான் போய் அதுக்கப்புறம் நம்ம வித்யா பாலன் தான் பார்த்தீங்களா, இவங்க எந்திரிச்சு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தியா சிஸ்டியோட கந்தை இவங்க அப்படிமா பிடிச்சிட்டு என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, நீ கண்டிப்பாக பேய் கிடையாதுங்க, அந்த மஞ்சுசியை வெளியே வர சொல்லு அப்படின்னா டக்குன்னு நம்ம தியாஸ்ரீ வயிற்றுக்குள்ள வந்து ஒரு பேய் வந்து வெளியே போய் மேலே இருக்க ஒரு கோட்டை மேலே போய் நிற்கும். அப்போ இந்த பேய் யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கும்போது நம்ம முதல் கட்டத்தில் ராஜாவுக்கு வந்து ஒரு மகன் இருக்கான்னு சொல்லுமா, அந்த மகன் தான் அந்த பேயாக இருப்பான். அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு செகண்ட் நடக்கும். நீ தான் அப்போ ஒன்று தான் உங்கள் அப்பா எரிச்சார் அப்படிங்கிட்டோன்னே என்ன நடந்துச்சுங்கும்போது நம்ம வித்யா பாலன் வந்து தியா சிஸ்டியும் வந்து கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க. இவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து வால்லேருந்து எல்லா வீரக்கலைகளும் கற்றுருப்பாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துல யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக மகாராணி ஆகணும் அப்படின்னு நினச்சி. ஆனால் என்ன ஆகிட்டா இவங்க என்ன தான் கலைகளை கற்றுக்கிட்டாலும் இவங்க பெண்கள் அப்படிங்கிறதுனால இவங்களோட தம்பியான இளவரசருக்கு தான் மகாராஜா போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சு இவங்க 2 பேரும் எப்படியாவது அந்த தம்பியை கொல்லணும்னு சொல்லிட்டு 2 கத்தியை எடுத்துகிட்டு அவன் தம்பியை குத்த போகலாம். அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அவன் தம்பி வந்து தனியாக ரூம் கூட அவங்க ஒரு திருநங்கையாக இருப்பாங்க. இதனால் என்ன பண்ணுவோன்னா, அவங்க அக்காவில் இருந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு அவன் மேக்கப் பண்ணிட்டு இருக்க இவங்க 2 பேரும் பார்த்தோன்னே அவங்ககிட்ட போய் மெதுவாக பேசுவாங்க. பேசி என்ன சொல்லனா, உனக்கு பொண்ணாக இருக்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கா, நாங்கள் எங்களோட உடைகளை தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க உடைகளை கொடுத்து அவனை அரண்மனைக்கு நடுவில் வந்து நடனம் ஆட விட்டுருவாங்க. அதாவது பரதநாட்டியம் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆடுனேன். அந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்டேயும் அந்த ராஜா குடும்பத்தினுடைய எல்லாத்தையும் சொல்லி வர வச்சு அந்த இடத்துல அவனுக்கு பெரிய அவமானத்தை தந்தனால ராஜா அந்த கோவத்தில் தான் அவனை இழுத்துட்டு போய் இந்த மாதிரி ஒருத்தன் வந்து நம்ம நாட்டு கோட்டையில் இருக்கக்கூடாது, அது நமக்கு மிகப்பெரிய அவமானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல கெட்டி போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் ராஜாட்ட வந்து சாமியார் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா மற்ற நாடுகளால் நம்ம நாட்டு மேலே ஈஸியாக பொறுத்துடும், அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்கு இதனால பேரழி வரும். இப்போ என்ன பண்ண மகாராஜா அப்படின்னு கேட்கும்போது, அவன் என் மகனாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒருத்தன் இங்கே இருக்கக்கூடாது, அதனால் அவனை உடனே எரிச்சிடுங்க,
வித்யா படம் தியாசிஸ்டோ இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நினைக்கிறேன். அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுப்பாங்க, அவனை இளவரசர் போஸ்ட்ல இருந்தால் தூக்குவாங்க நினைப்பாங்க. பட் அவனை எரிக்க வந்து நம்ம ராஜா ஆர்டர் கொடுப்பாரு. உடனே வித்யா படம் தியாசிஸ்டோ அங்கே போய் பார்க்கும்போது அங்கே நம்ம இளவரசரை வந்து கையில் கட்டி போட்டு ஒரு மேலே விறகுக்கு மேலே வந்து நிற்க வச்சுருப்பாங்க. அப்போ தியாசிஸ்டியும் வித்யா படனையும் இளவரசர் அந்த இடத்துல இருந்து பார்ப்பாங்க. அதாவது தன்னோட சொந்த அக்காக்களே தனக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமையை பண்ணிட்டாங்கன்னு அவங்க அக்காவை பார்த்துட்டே இருந்த மாதிரி அவனை வந்து உயிரோட எரிச்சாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க. இப்போ இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் இங்கே சொல்லிவிட்டு உங்களோட மறுஜென்மம் கண்டிப்பாக இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உங்கள் 2 பற்றியும் நான் கோட்டையிலேருந்து வெளியே வந்த உடனே உங்கள் 2 பற்றியும் நான் இந்த இடத்துக்கு வர வச்சேன். அது மட்டும் இல்லாமல் நான் யாருங்கிற என்ன உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக தான் உங்கள் 2 பற்றி இங்கே வர வச்சேன். உங்கள் உடம்புக்குள்ளேயே நான் அப்பப்போ எனக்கு தேவையானதை புகுந்து நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ உங்கள் 2 பற்றி எப்படி இந்த இடத்துல வச்சு என்ன எரிச்சாங்களோ அதே மாதிரி நான் உங்கள் 2 பற்றி எரிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மஞ்சுரி அதாவது நம்ம இளவரசர் வந்து சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். அதாவது அவர் திருநங்கையாக அந்த இடத்துல நடனம் ஆடிட்டு இருப்பார். நடனம் ஆடும்போது டக்கு நம்ம ஹீரோ கையில் வந்து கொஞ்சம் புனித நீர் இருக்கும். அதை தூக்கி நம்ம இளவரசர் கையில் தூக்கி எறிவாரா. இளவரசர் வந்து என்னதான் ஆன்மா வந்தால் நவுண்டோன்னா இதை கீழே விழுந்து உடஞ்சி அந்த இடம் ஃபுல்லாகவே தனியாகும். ஆனாலும் பரவாயில்ல சொல்லி இளவரசர் நடனம் ஆடிட்டே இருக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு சாக வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன சொன்னோம்னா நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, கொஞ்சம் கீழே பாருங்க அப்படிங்கும்போது இந்த தண்ணி கொட்டி இறஞ்சிடுமா. அந்த தண்ணியில் வந்து தெரியாமல் இளவரசர் பரநாடி ஆடிப்பார். இப்போ அவர் அந்த இடத்துலையே மாட்டிட்டு அந்த இடத்துல அசைய முடியாமல் இருக்கும்போது நம்ம வித்யா பலன் கையில் ஒரு நெருப்பும் அதே நேரத்தில் நம்ம தியாசிஸ்டி கையிலையும் ஒரு நெருப்பும் கொடுத்து இளவரசரோட ஆன்மாவை எரிக்க சொல்லுவாங்க. அப்போ 2 பேரும் எரிக்க போகும்போது அவங்க 2 பேருக்கும் தன்னோட தம்பி வந்து சாகருக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்கிட்டையும் பேசின சில விஷயங்களை வந்து அவங்க 2 பேரும் நினைப்பாங்க. நினச்சிக்க என்ன சொல்லுவாங்கன்னா டக்குன்னு அப்போ இளவரசர்கிட்ட நீ இறந்து போகணும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் என்னதான் மகாராஜினியாக ஆசைப்படாட்டாலும் உன்னை கொல்லணும்னு நாங்கள் என்றைக்கு ஆசைப்பட்டதே கிடையாது, உன்னை நாங்கள் என்றைக்கு எங்களோட மகன்களாக தான் நினச்சோம். ஆனால் நாங்களே எங்கள் மேலே இருந்த மோகத்தினாலே அரச பதவி மேலே இருந்த ஆசையினாலும் தான் தெரியாமல் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவனோட காலில் வந்து அந்த இடத்துல வந்து கையை குட்டி விழுந்து அழுத ஆரம்பிச்சிடுவான். அழுத உடனே இளவரசருக்கு என்ன சொல்கிறேனே தெரியாமல் இளவரசரும் அப்படியே அந்த இடத்துல அந்த ஆன்மா வந்து கண்ணிருந்து கண்ணீர் வந்த உடனே இது வரைக்கும் சாபத்தில் இருந்த அந்த ஆன்மாக்கு புனித சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓப்பன் ஆகி இங்கிறது அது மேல் உலகத்துக்கு வந்து பறந்து போயிடும். பறந்து போனோடனே இவங்க எல்லாருமே ஒன்றா இது பறந்து போகிறத பார்த்துட்டு நம்ம இவங்க 3 பேரோட ஜென்மங்களும் மற்ற உலகத்துக்கு வந்து கிளம்பிடும். இதுக்கப்புறம் நம்ம வித்யா பலம் நம்ம தியாசிஸ்டி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோ என்ன கேட்பானா வித்யா பலன் நீங்கள் என்ன வேலை பார்க்கிங்கன்னா நான் எப்பவும் அந்த பெயிண்டிங் இது ஆர்கிடெக்சர் தான் என்னோட ஒரிஜினல் ஃபார்ம் அப்படின்னா சரி ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தியாசிஸ்டி கேட்கும்போது நான் ஏசிபியாக இருக்கேன் அப்படின்னா ஏதோ அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸா ஐயோ ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஏற்கனவே பெரிய திருடம் பார்த்தீங்களா. இப்போ இவங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல ஹீரோ வந்து மயக்கம் போட்டு விழுந்ததோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க. இந்த திரைப்படம் பயமெல்லாம் ஒன்றும் இருக்காங்க, பட் காமெடியாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆடியன்ஸ் வந்து ஏற்று திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் இருக்கும். சரி ஃப்ரெண்ட், நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏன் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். ஒருவேளை நான் சொன்ன விஷயம் பிடிக்கல நினைச்சது புரியல நினைச்சது நீங்கள் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். தேங்க்யூ.